போலீஸ் போட்டுக்கிற கேஸ் என்ன? கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றம், ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அமௌண்டிங் டு மர்டர். அந்த நோக்கம் இல்லை, ஆனால் நெக்லிஜென்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது தான் அதனுடைய தன்மை. ஒருவேளை இது ஷூட்டிங்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அர்த்தமே மாறிடுது. இவ்வளோ அடர்த்தியாக மக்களை நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு காட்சியை கொண்டு வந்து அதை ஒரு இதாக காட்டணும் என்பது இவருடைய நோக்கம். அப்படின்னா நேரடியாக 41 பேரை கொலை செய்த குற்றத்துக்கு இவங்க தேல் பி ட்ரை. பேருந்து அவர் வந்த வண்டியில் HD கேமரா இருக்கு. அது இல்லாமல் அளவுக்கு அதிகமான ட்ரோன்கள் மேலே பறந்துருக்குது. இது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை ஷூட் பண்ணுறது அவங்களுக்கு திட்டம். அப்படி தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. ஆடியோ லான்ச்சில் 5000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆடிட்டோரியத்துக்கு கலர் கலராக 20,000 25,000 டிக்கெட்டு கொடுக்குறது. அதில் முண்டி அடித்து மிச்சம் 15,000 20,000 பேர் ரோட்டில் நின்று விஜய் கூட்டம் படம் ஆடியோ லான்ச்சுக்கு சாலை பூரா மக்கள் வெள்ளம் அப்படின்னு அதை ப்ரொமோஷன் பண்ணுறது. அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பார்ட்டி. நீ சினிமா எடுக்கிறதுக்கு தான் பண்ண அப்படின்னா அது சதி கோட்பாட்டிலலாம் வராது, கந்தலாயிடும், அது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ அதோட அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிடும், உள்ளேயும் போக வேண்டியிருக்கும் அப்படின்ற பீதியில் தான் இவர்கள் ஓடி இருக்கிறார்கள். சரி, ஓடினா பிஜேபிகிட்ட சிக்குவோம் இல்லை, அது அடுத்த கேள்வி. வேறு வழியே கிடையாது. வெளிநாட்டுக்கெல்லாம் ஓட முடியாது. தீர்ப்பை பற்றி இன்னைக்கு ஆங்கில இந்து பத்திரிகையினுடைய தலையங்கம் வந்துருக்கு. அது ஃப்ளாட் ஜஸ்டிஸ், ஊனமுற்ற நீதி அப்படின்றது தான் அதனுடைய தலைப்பு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குதே, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக கொஞ்சம் மரியாதையாக பேச வேண்டியிருக்குது. அதுக்கு மேலே எந்த மதிப்புக்கும் உரியதல்ல, நாணயமற்ற தீர்ப்பு அது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் எது வேணா பேசலாமா? என்ன கொம்பா முளைச்சிருக்கு அவங்களுக்கு? இந்த உத்தரவு பல கோணங்களில் மிக கேவலமான, தமிழர் விரோத, ஃபெடரலிசத்துக்கு எதிரான, சட்டத்துக்கு எதிரான, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு உத்தரவு. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு இதை பத்தி பேச இருக்கோம் அப்படின்னா, கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. நிறைய கேள்விகள் பலருக்கு வந்திருக்கும். இஷ்யூல இருந்து நிறைய வழக்குகள் போடப்பட்டது, நிறைய ஹியரிங் வந்தது. விஜய் விமர்சிச்சு உயர்நீதிமன்றம் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த வழக்கு டிராவல் ஆன விதம், இந்த நடுவில் நடந்த நிறைய குளறுபடிகள் உள்ளிட்ட பல விஷயங்களை பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம்னா தொடர் மருதையன் கூட தான். வணக்கம். வணக்கம். செப்டம்பர் 27 கரூர் சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது அக்டோபர் 15. இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய விஷயங்கள் இந்த வழக்குல நடந்துருச்சு. இந்த வழக்கு இன்னைக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. சிபிஐ இனிமேல் இதை டேக் ஓவர் பண்ண போறாங்க. அது தொடர்பாக நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 27க்கு பிறகு அன்னைக்கு பதுங்கிய தலைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாரும் பேசுறதையும் பார்க்க முடியுது. முதல்ல புசி ஆனந்த் வெளியே வந்திருக்கார், கட்சியினுடைய பொதுச்செயலாளர். விஜய் வீட்டுக்கு வந்துட்டு அவர் கார்ல போறக்கூடிய ஒரு காட்சியை ஒரு ஊடகம் எடுத்து போட்டிருந்தாங்க, உள்ள இருக்கார் அப்படின்றத. நேற்று அதிகாரப்பூர்வமாக அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுத்து கட்சியினுடைய தலைவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு. ராஜ்மோகன் மட்டும் தான் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். மற்றபடி நிர்மல்குமார் வெளியே வந்துட்டாரு, ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்துக்கு வெளியே பார்த்தோம், பொதுச்செயலாளரும் வெளியே வந்துட்டாரு. எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 1/2 மாசம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க வெளியே. இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களை யார் தேடினாங்க, எதுக்கு ஒளிஞ்சாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? சமூக ஊடகங்கள்ல இந்த விஷயத்தை பத்தி நிறைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் தேடலை, வெளியே வாங்க, உங்களை யாரையா தேடினாங்க, நீ ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படி தலைமுறை வர்றது, தலைவரும் ஒழிஞ்சுக்கிட்டு வராங்க. போய் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு பொதுச்செயலாளரே தலைமறைவாயிருக்காரு. ஒரு வகையில் அது நகைச்சுவை, இன்னொரு வகையில் அதுக்கு ஒரு சீரியஸான அண்டர் டோன் இருக்குது. ஏன் ஒளிந்தார்கள்? ஒருவேளை அவங்கள கைது பண்ணியிருக்காரு, புசி ஆனந்தியோ யாரையோ கைது பண்ணியிருந்தாக்கா அவங்கள என்ன லாக்கப்பில் வச்சு அடித்து சித்திரவதை பண்ணியிருப்பாங்களா? வாய்ப்பு இருக்குதா? கிடையாது. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஜெயிலுக்கே கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிட்டா 2 நாளில் பெயில் கிடச்சி, அன்னைக்கே கூட பெயில் கிடைக்கலாம், பெயில் கிடச்சி வெளியே வந்துட போகிறாங்க. அப்போது இந்த கைதுக்காக தான் அவங்க பயந்தாங்களா? கைதுன்றது ஒரு வகையில் ஒரு அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு, பொலிட்டிக்கலாக ஒரு விளம்பரம். ஏன் பயந்தார்கள் என்ற கேள்விக்கு சீரியஸான விடை நமக்கு வேணும். ஏன் பயந்தார்கள் அப்படின்னு சொன்னால், 27 நிகழ்வு ஏன் நிகழ்ந்தது அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மரணங்கள், அதுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரணம், இவர் லேட்டாக வந்தார், சொன்ன நேரத்தை 12 மணி நேரம் வச்சுட்டு 7 மணிக்கு வந்தார். முதலமைச்சரே சொல்லிட்டாரு 7 மணி நேரம் தாமதமாக வந்தார். அங்கேருந்து ரோட் ஷோவுக்கு நடத்துறதுக்கு அனுமதி இல்லைனாலும், ஏற்கனவே ராமக்கல்லும் லேட்டு, நாமக்கல்லுக்கு அப்புறமும் லேட்டு, இங்கே கரூருக்குள்ளே நுழைந்த பிறகு வெளியே மக்கள் பார்க்குற மாதிரி வந்திருந்தா இவ்வளோ நெரிசல் வந்திருக்காது. அப்படி இல்லாமல் உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம்.
அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். 50 மீட்டர் தூரத்திலே நிறுத்த சொல்லி நிறுத்தலை, அங்கே தான் போனோம்னு சொல்லி கேட்டாங்க. போலீஸ் சொன்னதை கேட்கல, அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். குடி தண்ணீர் வழங்கப்படவில்லை. மக்கள் 8 மணி நேரத்துக்கு மேலே நின்னாங்க. சோறு இல்லை, தண்ணி இல்லை, டீஹைட்ரேஷன், நெரிசல், இதில் மரணம் நிகழ்ந்தது. இதுக்கு அவங்க சதி கோட்பாடுகள் எல்லாம் பரப்புனாங்க. கத்தியால் குத்துனாங்க, விஷ ஊசி போட்டாங்க, கழுத்தில் துண்டை போட்டுருக்காங்க, மிதிச்சாங்க. எல்லாம் செந்தில் பாலாஜி ஆளுங்க தான் பண்ணாங்க. இதெல்லாம் நிறைய வந்ததை பார்த்தோம். இப்போ இவர்கள் செய்த தவறு என்று நமக்கு தெரிந்திருந்தது இதுதான். இது இல்லாமல் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னாக்கா, அந்த பேருந்து அவர் வந்த வண்டியில் ஹெச்டி கேமரா இருக்கு. அது இல்லாமல் அளவுக்கு அதிகமான ட்ரோன்கள் மேலே பறந்துருக்குது. இது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை ஷூட் பண்ணுறது அவங்களுக்கு திட்டம். அப்படிதான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம கேன்சல்லாம் பண்ணக்கூடாதா? இந்த இந்த இப்படியான ஒரு ஸ்பெகுலேஷனை நம்ம அப்படின்னு ஒரு இல்லை, ஸ்பெகுலேஷன் என்ற வகையில் அது பேசப்பட்டது. நக்கீரன் கோபால் தான் அதை ஓப்பன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முரசொலி தலையங்கத்தில் அது எழுதியிருக்காங்க. அங்கே நடந்தது மீட்டிங்கா ஷூட்டிங்கா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னாக்கா, ஜஸ்டிஸ் செந்தில்குமார் இருக்கார் இல்லையா, அவர் எங்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்காமையே எங்கள் தலைவரை பற்றி மோசமாக சொல்லிட்டார், அப்படி சொல்லிட்டார், இப்படி சொல்லிட்டாருன்னு அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய மனக்குறை போல் அவங்க பேசினாங்க. வெளித்தோற்றத்துக்கு பார்த்தா அப்படி தெரியும். ஆனால் செந்தில்குமார் சொன்னது ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, அந்த பஸ் 2 ஹிட் அண்ட் ரன், இந்த பக்கமும் அந்த பக்கமும். கேஸ் கொடுக்கலனாலும் நீங்கள் சோமோட்டோ கேஸ் பதிவு பண்ணியிருக்கணும். எப்படி பண்ணலை, கேஸை பதிவு பண்ணி அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தார். சீஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருந்தார். அப்போது அதை யோக்கியமாக இருந்தாக்கா இந்தா வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்கலாமா கூடாதா? இதை பைபாஸ் பண்ணதான் உச்ச நீதிமன்றம் அப்படின்ற ஒரு பார்வையும் தேவையா? பார்வையும் இல்லை. அதை ஏன் கொடுக்கவில்லை? போலீஸுக்கிட்டையோ எஸ்ஐடிகிட்டையோ கொடுக்காம இவர் இம்மீடியட்டாக இங்கேருந்து நான் பாஸ்கெட் பாலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லி கிளம்புறாரு. அதை கொடுக்கல. அதான் முக்கியம். அப்போது இது நிச்சயமாக இது நடந்திருக்கிறது என்று நம்புவதற்கான எல்லா அடிப்படையும் இருக்குது. இப்போ இதுவரைக்கும் இந்த போலீஸ் போட்டுக்கிற கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், கொலை குற்றம் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றம், ஒரு கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அமௌண்டிங் டு மர்டர். அது அந்த நோக்கம் இல்லை, ஆனால் நெக்லிஜென்ட்டாக இருந்தாங்க அப்படின்றது தான் அதனுடைய தன்மை. ஒருவேளை இது ஷூட்டிங்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அர்த்தமே மாறிடுது. இவங்களுக்கு இப்படி ஒரு பிளான் இருந்து மீட்டிங் என்ற பெயரில் இதை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ அடர்த்தியாக மக்களை நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு காட்சியை கொண்டு அதை ஒரு இதாக காட்டணும் என்பது இவருடைய நோக்கம். அப்படின்னா நேரடியாக 41 பேரை கொலை செய்த குற்றத்துக்கு இவங்க they'll be tried. அந்த குற்றத்துக்காக இவங்க உள்ளே போக வேண்டியிருக்கும். இப்போ இவங்க போன பதற்றத்தை எல்லாம் பார்த்தாக்கா, சிபிஐக்கு போனால் என்ன நடக்குன்றது அவங்களுக்கு தெரியும். சிபிஐக்கு போவது என்பது பிஜேபி காலில் போய் விழுவது தான் என்பது தெரியாத அளவுக்கு யாரும் பாமரர்கள் கிடையாது. அதுக்கு நீண்ட லிஸ்ட் இருக்குது, நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்போ இங்கேருந்து தப்பிச்சு அஸ்ராகார்கிட்ட சிக்கக்கூடாது, சிபிஐட்ட சிக்கினா பரவாயில்ல அப்படின்னு அவங்க செல்வதற்கான காரணம் என்னன்னா, இந்த முக்கியமான எவிடன்ஸை மறைப்பதற்குத்தான் என்று சந்தேகிப்பதற்கு 99.9% இப்போ ஆச்சரியமா இருக்கே தோழர். இப்போதான் நான் சொல்றேன், இன்னைக்கு முரசொலி படிச்ச பிறகு இதை நான் சொல்றேன். இன்னைக்கு நக்கீரன் கோபால் நீங்க சொன்ன ஸ்பெகுலேஷனை முன்னிச்சிருக்காரு. நானும் ஸ்பெகுலேஷன் அதுக்குள்ள நான் போகலன்னு தான் போன இன்டர்வியூல பேசினேன். இப்போ இதை பார்த்த பிறகு இது நிச்சயமா இதுதான் அப்படின்ற அவங்க பயந்ததனுடைய பின்னணி இதுதான் அப்படின்றது உங்களுடைய பின்னணி இதுதான். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவங்க சதி கோட்பாடு அது இதெல்லாம் பரப்புனாங்க. ஒரு இம்மெச்சூரான ஒரு கூட்டம், தலைவன் பின்னாடி திரண்ட ஒரு கூட்டம் அது ஒரு டேமேஜை ஏற்படுத்தி இருக்கு. அதை சமாளிக்க தெரியாம மறந்துட்டாங்க நம்ம எடுத்துக்கூடாது. இல்லையா, அதுல அவங்க பயந்து ஓடுற அளவுக்கு அது பெரிய குற்றம் இல்லை. கிரிமினல் நெக்லிஜென்ஸ் 41 பேர் இறந்துருக்காங்களா? இறந்தது 41 பேரா இருக்கலாம். செக்ஷன் கிரிமினல் நெக்லிஜென்ஸ் தான். விஜய் மேலேயும் ஒன்றும் போடலை. அது அவங்க சார்ஜ் ஷீட்டே போட்டு ட்ரையல் நடத்தினாலும் உடனே ஒன்றும் தூக்கில் போட போறதில்லை, ஆயில் தண்ணியும் கொடுத்துட போறதில்லை. அது அவங்க ஒரு வழக்கறிஞர்களை வைத்து டீல் பண்ண முடியாது. இவ்வளவு பயப்படுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை. அதில் என்ன அப்படின்னு சொன்னால்,
உங்கள் அலட்சியத்தால் தான் இது நேர்ந்தது என்று தமிழ்நாடு போலீஸ் வந்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு இருக்கு இல்லையா, அது நிரூபிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் இருக்குது. அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதோட இதுதான் ரொம்ப சீரியஸானது. இந்த பிரச்சனை தான் ரொம்ப சீரியஸானது. அப்போது இது அப்படி ஒன்று இருக்கிறதுனால தான் இவங்க ஓடி இருக்காங்க, எவிடன்ஸை மறைப்பதற்காக. இவங்க ஏன்னா மிச்ச எவிடன்ஸ் பூரா ஓப்பனாக இருக்குது. மறைக்கக்கூடிய எவிடன்ஸ் எது அப்படின்னா இந்த கேமரா, அல்லது இந்த உள்ளுக்குள்ள கான்வர்சேஷன் எதுவும் ரெக்கார்ட் ஆகிருக்கா, இந்த கிரைசிஸை பற்றி என்ன பேசலாமா ஆரம்பிக்கலாமா கேட்குறாரு, கீழே போயிட்டு ஒரு கேட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ உள்ளுக்குள்ளே நடந்த டயலாக் கான்வர்சேஷன் இப்போ சிசிடிவி இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுன்றாங்க வித் ஆடியோ. அப்போ அந்த மாதிரி இருக்கா, அதெல்லாம் அழிச்சாலும் கூட பிடிச்சிட முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் சீரியஸாக நம்ம சிக்கிக்குவோம் என்பதனால தான் இவர்கள் போயிருக்கிறார்கள், தப்பித்து ஓடி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் வலுவாக அப்படி ஒரு சந்தேகிப்பதற்கு எல்லா அடிப்படையும் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து மக்களை வந்து இவ்வளவு கேவலமாக நடத்துறது இருக்கு இல்லையா, இது வந்து இவர்களுக்கு முதல் முறை அல்ல. அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டாராகவே அவர் தன்னுடைய ரசிகர்கள் அப்படி தான் நடத்திக்கிறார். ஒன்று, ரசிகர்களை கொள்ளையடிக்கிறது, 100 ரூபா 200 ரூபா டிக்கெட்டு 2000 ரூபாய்க்கு விற்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது, ஆடியோ லான்ச்சில் 5000 கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆடிட்டோரியத்துக்கு கலர் கலராக 20,000 25,000 டிக்கெட்டு கொடுக்குறது. அதில் முண்டி அடித்து வந்துட்டு மிச்சம் 15,000 20,000 பேர் ரோட்டில் நின்று விஜய் கூட்டம் படம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சாலை பூரா மக்கள் வெள்ளம் அப்படின்னு அதை ப்ரொமோஷன் பண்ணுறது. அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த பார்ட்டி. இந்த வெறித்தனமான இப்படி திணறுகின்ற அலைமோதுகின்ற, நீங்கள் ஒன்று பாருங்கள், ஒழுங்காக நாற்காலியை போட்டு இந்த கூட்டத்தை நடத்திருக்க முடியுமா முடியாதா? இதே கூட்டத்தை முடியும். அது அப்போ அவங்க திமுக நடத்துகிற மைதானம் இருக்குது, அது மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு மக்களை நடத்திருக்கலாமா கூடாதா? அல்லது நம்ம பத்திரிகையாளர் ஷபீர் சொன்னார், அங்கங்கே எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. ஸ்க்ரீனில் தான் விஜய் ஏற்கனவே பார்த்துருக்காங்களே, இப்போ நேரில் தரிசிக்கணுன்றது தான் இப்போ அவங்களுடைய தேவை. அப்போ அதெல்லாம் செஞ்சுருக்க முடியும், ஏன் செய்யவில்லை அப்படின்றதான் கேள்வி. அதுதான் கேள்வி. இல்லை நிற்கிறது. ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய பேட்டி பார்த்தீங்களா? கரூர் எல்லையில நாங்கள் எல்லாருமே, அவர் சொல்றாரு, நேம் பாயிண்ட் பண்ணி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் சொல்லிட்டாரு, இப்படி என்ன சொல்லி வச்சுட்டு பேசுறாங்களா என்னன்றது தெரியல. சரி, அவங்க நின்னனால என்ன, கரூர் எல்லையில நாங்களாம் இருந்தோம். சரி, நீங்க சொல்ற நாங்க ஓடி விழுந்தோம்னு சொல்ற எல்லாருமே நின்னோம். சரி, உள்ள வரலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள எங்களை எதுவும் உள்ள விடல, வந்தா பிரச்சனை ஆயிடும், உள்ள உடல்ல பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. அவர் சொல்றாரு, வேணா போனை டவர் பண்ணுங்க, டவரை செக் பண்ணுங்க, நாங்க எல்லையில இருந்தோம். சரி, எல்லை வரைக்கும் ஓடி இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டீங்க, எல்லை வரைக்கும் போனது வரைக்கும் உண்மைன்னு வச்சுக்குவோம். போலீஸ் போக சொன்னிச்சா, போலீஸ் உங்களை அதுக்கப்புறமும் ஓட சொன்னிச்சா, பனையூருக்கு போயிருங்கன்னு சொன்னாங்களா போலீஸில்? கேட்குறேன். இல்லை நீங்கள் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு போங்க அப்படின்னு போலீஸ் சொன்னாங்களா? அவர் புது புது கதையெல்லாம் சொல்கிறாரு. 16 நாள் கருமாதி முடியட்டும் தான் சும்மா இருந்தோன்றாரு. நடுவில் ஆயுத பூஜை போட்டாங்க, பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுக்கு போனாங்க. இந்த இவர் உருட்டுற எந்த உருட்டையும் விஜய் உருட்டலையே. ஏன் ஆதவ அர்ஜுனாவே சோசியல் மீடியாவில் இதெல்லாம் போட்டிருக்கலாம்ல, புரட்சி பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் போட்டவர். விஜயும் அந்த வீடியோல சொல்லிருக்கலாம், எல்லாரும் அங்கதான் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு. நானா போனேன், நாங்க இருந்தா அசம்பாவிதம் நடக்கும் என்று நானாக போனேன். இவ்வளவு நாள் சொல்லாம அவர் இப்பதான் இப்போ இவரு புதுசா கான்ஸ்பிரசி எங்களை வந்து எங்கேயும் இல்லாத வகையில இங்க வரவேற்றார்கள். போலீஸ், கரூர் போலீஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி கூப்பிட்டு வந்து ஏதோ ட்ராப் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டுதான். அப்ப இந்த இடத்துல சுத்தி இன்னைக்கு ஃபெலிக்ஸ் சார் சொன்னதே இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டே அவர் சொன்னாரு, இப்போ இவர் சொல்றாரு. அப்போ ஜென்ரேட்டர் அந்த இடத்துல போட்டு எல்லா பக்கமும் ஆலோசனை கட்டி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு இந்த ட்ராப்புக்கு போலீஸ் தான் ஏற்பாடு பண்ணாங்களா அந்த கூட்டத்தை? என்ன பேச்சு இது? இது இது ஏதாவது மூளையை கழட்டி வச்சாங்கன்னா நம்பலாம். இதெல்லாம் புதுசு புதுசாக கதை சொல்கிறாங்க. இப்போ நான் எதுக்கு முதல்ல வந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் ஓடினார்கள் என்றால், ஏன் ஓடினார்கள்? அஸ்ராகாருக்கு அடிப்பாங்க, உதைப்பாங்க, லாக்கப்பில் வைப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்கன்றது இல்லை. தனித்தனியாக எல்லாரையும் கூப்பிட்டு அஸ்ராகாருக்கு விசாரிப்பார். என்ன நடந்துச்சு, உங்கள் தலைவர் ஏன் காலையில் லேட்டாக கிளம்புனாரு, தூங்கிட்டாரா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, நேராக கூட்டத்துக்கு வர வேண்டியதானே, அது அப்புறம் இதுக்கு நாமக்கல் வர்றதுக்கு அவ்வளோ லேட்டாச்சு, திருச்சியிலேருந்து சேலத்தில் இறங்கி நாமக்கல் வந்துடலாமே, ஏன் திருச்சியிலேருந்து வந்தார், அப்புறம் நாமக்கல்லில் என்ன நடந்துச்சு, ஏன் அவ்வளோ பேர் மயக்கம் போட்டாங்க, அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட்டு, இங்கே வந்த பிறகு எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்க, எதுக்கு உள்ளே போய் கதவை மூடிக்கிட்டீங்க, இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா,
என்ன முடிவு, எப்படி பண்ணீங்க, ஏன் 12 மணின்னு சொன்னீங்க, 3 மணிக்கு தானே பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க, 12ன்னு சொல்லிட்டு 7க்கு ஏன் வந்தார்? சரி, அப்போ நீங்கள் 3 to 10 அனுமதி வாங்கியிருக்கீங்க, 12 மணின்னு அறிவிக்கிறீங்க. 12 மணின்னு அறிவித்தது உண்மையாக இருந்தாக்கா அப்போது சரி, ஒரு 1, 2, 3 அப்படி ஏதாவது. ஆனால் ராத்திரி 9 மணிக்கு ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கீங்க ரிட்டர்ன், உங்கள் தனி விமானம் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறதுக்கு. அப்போ 7 மணிக்கு வர்றது தான் உங்களுடைய முன்கூட்டி திட்டமே. இந்த கேள்விக்கெல்லாம் தனித்தனியாக கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி எல்லாம் வீடியோகிராஃப்டு எவிடன்ஸ் தான், தப்பிக்கெல்லாம் முடியாது. மாட்டிக்கோன்னு பயந்து அப்புறமா இந்த பஸ்ஸுக்குள்ளே என்ன இருக்குது, கேமரா எடு, ரெக்கார்டிங் எடு அப்படின்னு சொன்னால் தப்பிக்கவே முடியாமல் சிக்கிக்கொள்ளும். தமிழக அரசின் தலைமையில ஒரு விசாரணை நடந்தால் அவர்கள் சிக்குவது உறுதி என்பதனால் அவங்க சிபிஐக்கு போயிட்டாங்க அப்படின்றது உங்க குற்றச்சாட்டா? ஆமாம், அதனால தான் தப்பிச்சு போனாங்க. அவர்களுக்கே தெரியும் இங்கே தமிழ்நாடு அரசு கையில் சிக்குனாக்க இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆனால் இதனுடைய விளைவு என்னன்னாக்கா அரசியல் ரீதியாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்கிரெடிட் ஆவாங்க. இல்லை இதெல்லாம் போய் எங்களை சதி பண்ண வச்சாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லலாம், பட் இதெல்லாம் மறுக்க முடியாமல் மாட்டிக்குவாங்க. வெளியே நடந்ததுக்கு வேணால் சதி கோட்பாடு சொல்லலாங்க. நான் சொல்கிறேன், நீ சினிமா எடுக்கிறதுக்கு தான் பண்ண அப்படின்னா அது சதி கோட்பாடுலாம் வராது, கந்தலாயிடும், அது கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிடும். அப்போ அதோட அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிடும், உள்ளேயும் போக வேண்டியிருக்கும் அப்படின்ற பீதியில் தான் இவர்கள் ஓடி இருக்கிறார்கள். சரி, ஓடினா பிஜேபிகிட்ட சிக்குவோம் இல்லை, அது அடுத்த கேள்வி. வேறு வழியே கிடையாது உங்களுக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் ஓட முடியாது. உள்நாட்டில் ஓடுறதுக்கு அவங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கிற இடம் பிஜேபி, அடைக்கலம் கொடுக்குற இடம். இப்படி பார்ப்போமே, ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனில் இருக்குது. அவங்க கோர்ட்ஸை நாடுறாங்க, அவங்களுக்கான ஃபேவரான எதுவும் கிடைக்கல. அவங்களுடைய அக்யூசேஷன் அப்படின்றது ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று தான் இருக்குது. ஒரு சதி நடந்துருச்சு, அரசு எங்களுக்கு எதிராக இருக்குது, கரூர் போலீஸ் வந்து எங்களை இது பண்ணிட்டாங்க, எங்கள் மேலே இந்த தவறும் இல்லைன்றது தான் தாவேக்கா ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதே கோரிக்கையோடு தான் சிபிஐக்கும் அவங்க கேட்குறாங்க, தமிழ்நாடு அரசு விசாரிக்க கூடாதுன்றதையும் கேட்குறாங்க, சிங்கிள் ஒரு ஜட்ஜை மானிட்டர் பண்ணணுன்றதையும் கேட்குறாங்க. அண்ட் கோர்ட்ஸ் அதை பார்க்குது. அவங்களுடைய கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்குது. 41 பேர் செத்து இருக்குதுன்றது ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பார்ட்டிக்கு வந்து சந்தேகப்படுறாங்கன்னு பட்சத்தில் நாங்கள் இதை சிபிஐக்கு மாற்றுறோம், ஸ்டேட் போலீஸ் இதை விசாரிக்க கூடாது அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம ஒரு சதி கோட்பாடு வைக்கிறோமா? சதி கோட்பாடுலாம் இல்லை. இன்னைக்கு ஹிந்து எடிட்டோரியல் வந்திருக்கு. நான் ஏற்கனவே பேசிட்டேன். இந்த தீர்ப்பை பற்றி இன்னைக்கு ஆங்கில இந்து பத்திரிகையினுடைய தலையங்கம் வந்திருக்கு. அது வந்து ஃப்ளாட் ஜஸ்டிஸ், ஊனமுற்ற நீதி அப்படின்றது தான் அதனுடைய தலைப்பு. என்ன பேசிஸ்ல சொல்றாங்க? இது வந்து சட்டவிரோதமான, ஒருதலை பட்சமான, பயாஸ்டான ஒரு ஆர்டர். இது சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கிற ஆர்டர். இப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது, இப்போ ட்ரைப்ஸ் சேனல் அம்பலப்படுத்தியிருக்காங்களே, 2 பேர் வந்து ஏமாற்றி அவர்களை பண்ணியிருக்காங்க. பன்னீர்செல்வன்றவன் ஒரு ஃப்ராடு பைய, மனைவியை பிரிஞ்சு ஒரு 7 வருஷமாக இருக்கிறவன், பணத்துக்காக அவனை வந்து கையெழுத்து வாங்கியிருக்காங்க, என் பையன்னு சொல்லி. இன்னொன்று வந்து செல்வராஜ், அவரை வந்து உன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன், மனைவியை இழந்தவர் இந்த நெரிசலில், உன் பையனுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2ஐயும் ட்ரைப்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தம் 3 பேர். இன்னொருத்தர் பிரபாகரன் ஒருத்தர். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவங்க மொத்தம் 5 பேர். முன்னும் ஆதவர்ஜுன் அதான் சொல்றாரு, மற்றவங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஓரமா வைங்க, அதெல்லாம் திமுக காரங்க பண்ண செட்டப்பா இருக்கும், அதெல்லாம் அப்புறம் தனியாக விசாரிச்சுக்கலாம், நாங்க கேட்டதை கோர்ட் கொடுத்துருச்சு அப்படின்றத சொல்றாரு. கோர்ட் எதை கொடுத்துருக்குன்னு நான் சொல்றேன். ஆதவர்ஜுன் என்ன கேட்டாருன்னா, சிபிஐ கேட்கல. ஆதவர்ஜுன் கேட்டது ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தலைமையிலான ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். இதான் வந்து அவர் கேட்டு பெட்டிஷன் போடுறாரு. அது கொடுத்துட்டாங்க. அது ஒரு பார்ட்டு தான். இந்த பக்கம் மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் வந்து சிபிஐ கிடையாதுன்னு நிராகரிக்கப்பட்ட பிஜேபி வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி என்பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போடுறார். அந்த பெட்டிஷன் அந்த பக்கம், அது வந்து அப்பீல். இவங்க ஆர்டிகல் 32 வந்து நேரடியாக என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் பாதிச்சிருக்கு அப்படின்னு ஆதவர்ஜுனா போறாரு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆதவர்ஜுனா டிவிகேன்ற கட்சியை சார்ந்தவர், அவங்க வந்து பிஜேபின்ற கட்சி அவர் வெளியாது. டிவிகே யாரு இந்த கேஸில் அக்யூஸ்டு. ஒரு பக்கம் அக்யூஸ்டு வந்து கேட்குறாங்க, இந்த பக்கம் தேர்ட் பார்ட்டி அவங்க வந்து கேட்குறாங்க. ஆனால் ஒரு நீதி கேட்கும்போது யார் விக்டிமோ அவங்க கேட்கும்போது தான் வெயிட் அதிகம். விக்டிம் ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் வெயிட் அதிகம். அப்போது தன்னுடைய உற்றாரை இழந்த 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேரில்
அவங்களுக்கே தெரியாம வழக்கு போடப்பட்டிருக்கு. கோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கான நியாயம் இருக்குல்ல, அந்த தீர்ப்பிலேயே அது இருக்குது, தீர்ப்பிலேயே இருக்குது. ஒரு பக்கம் தாவேகா விஜய் கட்சி, இந்த பக்கம் அரசு, நடுவில் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் நீதி வழங்குவது? அதனால தான் ஒரு நம்பகமான ஃபேரான ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் நாங்கள் வந்து சிபிஐ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த 3 பேர் வந்து எங்களுடைய உயிர் வாழும் உரிமை பாதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஆர்டிகல் 21 போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ வந்து திமுக செட்டப் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் கதை சொல்கிறாங்க, இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த நோக்கத்துக்காக செட்டப் பண்ணி கொண்டு போகப்பட்டது. அவர் இவர் ட்ரைப்ஸில் எடுத்து போட்டிருக்கிற வீடியோவில் யார் எங்களை கூப்பிட்டாங்க, அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர் தான் வாங்கினார், இவங்க யார் வந்து கேட்டாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து இவங்க எல்லாருமே அருந்ததியர் சமூக மக்கள். இந்த அந்த ஏமூர்னு நினைக்கிற அந்த ஊர் பேர், அவங்க எல்லாரும் அங்கே வந்து ட்ரைப்ஸ் ரிப்போர்ட்டர் அரவிந்துக்கு உதவி பண்ணவங்கெல்லாம் விஜய் ரசிகர்கள் தான். அவங்க தான் இந்த அநீதிக்கு எதிராக இது அயோக்கியத்தனம் அப்படின்னு வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க. சரிதானா? அதனால் இப்போ மாட்டிட்டதுனால இப்படி மாற்றி பேசுகிறாங்க. அது தெரிய வரும். இப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல, விட்னஸ், நீ திமுகன்னு நீங்கள் சொல்லிக்கலாம், அவங்க சொல்லுவாங்க. அவர் இன்னோவா கார்ல இருக்காரு, செல்வராஜ் வந்து இன்னோவா கார்ல போறாரு அப்படின்ற விமர்சனம்லாம் வைக்கப்படுது. அதெல்லாம் தெரியல எந்த காரில் ஏன் வந்தா என்ன. இப்போ நான் என்ன கேட்குறேன், செல்வராஜ் ஒரு விவசாய கூலி, எழுத படிக்க தெரியாது. அவரை நீங்கள் இப்போ செல்வராஜ் சொந்த காசு ஒரு 20-30 லட்ச ரூபா கொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வக்கீல் வச்சுக்கிட்டார், அப்படி தானே? அல்லது சிபிஐ கேளுங்க அப்படின்னு செல்வராஜை வச்சு திமுக தான் போட்டிருக்குதுங்க வக்கீல் அமர்த்தினது. பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு திமுக தான் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருது அப்படின்னு சொல்ல வராங்களா இவங்க? அதுவா சொல்கிறாங்க? அப்படிதானே வருது இவங்க சொல்கிறது. கேஸை போட்டுட்டு கேஸில் உத்தரவெல்லாம் வந்து அந்த நேரத்துக்கு போய் ஐயோ இவங்க ஃப்ராடுன்னு திமுகவே முறையிடுது. இதெல்லாம் என்ன கேலி கூத்து? திமுக எதற்காக சிபிஐ கையில் கொடுக்கணும்? கூடாதுன்னு சொல்கிறவங்க எதுக்கு சிபிஐ கையில் கொடுக்கறதுக்கு அவங்க எதுக்கு வாலண்டியராக போராடணும்? எந்த அடிப்படையும் கிடையாது. இவங்க சிக்கிட்டாங்க. இவங்க வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள சாவுக்கு தள்ளினது மட்டும் இல்லை, அந்த அவங்க உடலை வைத்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய பிணத்தின் மீது இவங்களுடைய பாலிடிக்ஸ், இவங்க தப்பிக்கிறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். நீ ஷூட்டிங் பண்ணிட்டு இல்லை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு சிபிஐக்கு போனோம், சிபிஐக்கு போகிறதுக்கு நீ கேட்டால் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி குடும்பத்தில் செத்தவனை வந்து கூட்டின்னு போய் அவனை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி, இது வந்து பிஜேபிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத கிரிமினல்ஸ் இவங்க. ஆரம்பமே கொடூரமான கிரிமினல் இவங்க எல்லாரும். அப்படிதான் இதை பண்ணியிருக்கிறாங்க. இது இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இவங்க திமுக நீங்கள் பிரச்சாரத்துக்கு சொல்லிக்கலாம், ஆனால் இவங்க தப்பிக்க முடியாது. குடும்பம் இப்போ சிபிஐ கையில் இருக்கு. சிபிஐ கையில் இருக்குன்னா என்ன பொருள்? அது பிஜேபி கையில் இருக்கு. சிபிஐ இண்டிபெண்டன்ட் பாடி இல்லையா? நாங்கள் இப்படி கேட்குறீங்க. இண்டிபெண்டன்ட் பாடி தானே சிபிஐ. அது சொன்னால் சிபிஐக்காரனே நம்ப மாட்டான். அதனால் சிபிஐ கேலி கூத்து, அதை பற்றி சொல்ல வேணாம். மகாராஷ்டிராவில் 2 பேர் இருக்காங்கல்ல, ஷிண்டே, அஜித் பவார். அவர் என்ன 50,000 கோடி 70,000 கோடி நீர்ப்பாசன ஊழல், நாளைக்கு போகிறார் உள்ளன்னாரு, மோடி மந்திரி ஆகிட்டார். ஷிண்டே அது மாதிரி, ஹேமந்தா பிஸ்வா சர்மா அசாம் சிஎம். ஆமாம், இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் இதான் சிபிஐ. ஆனா மகிழ்ச்சியில தானே இருக்காங்க தாவேக்காவினுடைய நிர்வாகிகள். விஜய நீதி வெல்லும்னு போட்டிருக்காரு, தீர்ப்பு வந்த பிறகு நீதி வெல்லும்னு போட்டிருக்காரு. ஆதவர்ஜனா வந்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாரு. எல்லாருமே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், நான் சொன்னால எல்லாம் ஹைபர்னேஷன்ல இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. இந்த நீதி வெல்லும்ன்ற டயலாக நான் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறேன். ராஜீவ்காந்தி கொலைக்கு வந்து திமுக குற்றம் சாட்டி 1991 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது தான் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு. திமுககாரங்க தான் கொண்டுட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரம் நடந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் தாக்கப்படுறாங்க. மக்களும் அதை நம்பிட்டாங்க. இந்த சிதைந்த ராஜீவ் உடலை போஸ்டர் அடித்து ஒட்டி போட்டு கேட்டாங்க. அந்த ஒரே காரணத்தினால தான் ஜெயலலிதா வந்து, இல்லைன்னா ஜெயலலிதா அந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. 2 பேர் தான், பரதி இளம் எழுதியும் கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சு போனாங்க. அப்போது அது 91. அப்புறம் 2010 2G ஸ்கேம், வினோத் ராய் 1,76,000 கோடி நோஷனல் லாஸ் அப்படின்னாரு. ராஜாவை ரிசைன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே வந்து உட்கார்ந்தார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டு எந்த விசாரணையும் இல்லாமல்
ராஜா கொடுத்த எல்லா லைசன்ஸையும் நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த 2G லைசன்ஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணாங்க. அந்த ரத்து பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்றது தான் ராஜா விடுதலையான முடிவு இருக்கு இல்லையா, தீர்ப்பு. அந்த சுப்ரீம் கோர்ட் பண்ணது தீர்ப்பு என்பது தான் ராஜாவை மட்டும் விடுதலை பண்ணல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தப்புன்றதான் இவங்க சொன்ன தீர்ப்புலேருந்து தெரிய வந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ரத்து பண்ணி 2G ஸ்கேமுக்கு ராஜாவை போனவுடனே உள்ள சிறைக்கு போனவுடனே நீதி வெல்லும்னாங்க. அதனுடைய விளைவு மோடியின் வெற்றி, அதுக்கு முன்னால் ஜெயலலிதாவின் வெற்றி. இப்போ நீதி வெல்லும் அப்படின்னாக்கா, அதனால தான் நான் சொல்கிறேன், அது தாவேகா இல்லை, தாவேகா, தாமரை வெற்றி கழகம். அதுக்கு தான் அதை தான் நீதி வெல்லும்னு சொல்கிறாங்க. தாமரையை எப்படியாவது கொண்டு வரணும். தமிழிசை கூட கங்க்ராட்ஸ், வழக்கு மாறினோடனே எல்லாருமே அவங்களுடைய இதை பதிவு பண்ணியிருந்தாங்க. இது நீங்கள் ஆமாம், இப்போ அவங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எங்களுக்கு பெரிய கட்சி ஒன்று கூட்டணி கிடைச்சிருக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா? இப்போ கொடியெல்லாம் காட்டுறாங்களே, இபிஎஸோட கூட்டத்தில் கொடியெல்லாம் காட்டுறாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்றாரு. இப்போ இவரெல்லாம் மனிதர்களா? அந்த செத்தவங்கள யாரும் விஜய் ரசிகரே கிடையாதுங்க. மெஜாரிட்டி விஜய் ரசிகர் இல்லை. அந்த தெருவில் இருக்கிறவங்க நம்ம ஊருக்கு ஒரு ஆள் வராரு அப்படின்னு விஜய் இல்லை, வேற ஏதாவது குஜை வந்திருந்தாலும் வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. என்ன, நம்ம ஊருக்கு ஒரு ஆள் வராரு, அதுவும் நம்ம புதிய தலைமுறையில் 2 நாளா 3 நாளா ஓட்டிக்கிட்டே இருக்காங்க, அதான் வரார், கிளம்பிட்டாருன்னு. சரி, இவ்வளோ முக்கியமான ஒரு ஆளை நம்ம பார்க்காம இருந்தாக்க அது ரொம்ப தப்பாயிடும் அப்படின்ட்டு தான் வந்து அது மாதிரி இறந்துருக்குறாங்க அந்த மக்கள் இல்லையா? அப்போது இப்படி ஒரு சாவு நடந்திருக்குது. இதுக்கு நியாயம் கிடைக்கணும், இதில் யார் குற்றவாளியோ தண்டிக்கப்படணுன்றதை விட இவங்களோட குஷி எதுன்னாக்கா, சரி கூட்டணிக்கு ஆள் சிக்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க எவ்வளவு வக்கரமான மனிதர்களாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சுங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது பிஜேபியாக இருக்கட்டும், தாவேகாவாக இருக்கட்டும். நம்ம ஆதவ் அர்ஜுன் யாருடைய மருமகன்? லாட்ரி மார்ட்டின் மருமகன். லாட்ரி மார்ட்டின் என்று அவர் அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவர் லாட்ரி சீட்டு நடத்தினாருன்றது மட்டுமா? கள்ள லாட்ரி டிக்கெட்டை வச்சு கருப்பை வெள்ளையாக்குறது, ஜெயிக்கிற டிக்கெட்டை தானே வைத்துக் கொள்வது, அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து ஒயிட் ஆக்கிக்கிறது, போலியாக லாட்ரி டிக்கெட் அடித்து மக்களை கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் தான் கேஸு. கேரளாலே 23 இடி கேஸ் இருக்குதுன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. இவர் மேலே இடி கேஸ் இருக்குது. மக்களை இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்று கூச்சமில்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல் கொள்ளையடித்து அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக எலக்ட்ரல் பாண்டில் ஹையஸ்ட் டொனாராக இருந்து, திமுகவும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்தே சொல்கிறேன், டொனாராக இருந்து, மகன் பிஜேபி, பொண்டாட்டி பாரிவேந்தர் கட்சி, அதாவது புதிய தலைமுறை கட்சின்னு வச்சுக்கலாம், அந்த கட்சி, இவர் வந்து விஜய் கட்சி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இரக்கமோ மனிதாபிமானமோ நீதி உணர்ச்சியோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறீங்க? விஜய் அந்த வீடியோலே தெரியலையா உங்களுக்கு? அவர் திமுக குற்றம் சாட்டட்டும், யாரை வேணா குற்றம் சாட்டட்டும், அவருக்கு ஆக்சுவலாக வருத்தம் ஏற்படலைங்க. ஆக்சுவலாக மக்களுக்கு கோபம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ரிமோர்ஸ், கோபம் மக்களுக்கு விஜய் மீது. மக்களுக்கு ஏன் கோபம் இல்லைன்றது தனி பிரச்சனை. குற்றம் இழைத்தவர்கள் இருக்காங்க இல்லையா? மக்கள் வந்து நம்ம ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு அநியாயமாக செத்து போனால் கூட நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு போயிடுறாங்களா இல்லையா? போகிறாங்களா இல்லையா? ஒரு அநீதியின் காரணமாக அவங்க இறந்தாலும், இப்போ நம்ம செம்மரம்பாக்கம் ஏரியை ஜெயலலிதா திறந்து விட்டாங்க நடுராத்திரி, அதில் எவ்வளோ பேர் அழிஞ்சாங்கன்றது தெரியும். அத்தனை பேர் ஜெயலலிதா மேலே கோபமாக இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால்? நம்ம தலையெழுத்து யாரை சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ இதுலேயே என்ன சொல்கிறாங்க, அவங்களே எங்க சொல்கிறீங்க, உங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? மக்களுக்கு 3 பேர் மேலே ஃபால்ட்டுன்றாங்க. ஒன்று, விஜய் மேலே தப்பு இருக்குப்பா, தாவேகாவும் இதான் சொல்கிறாங்க, விஜய் மேலே தப்பு இருக்குன்னே சொல்லி திமுக எஸ்கேப் ஆக பார்க்குது, அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. மக்கள் தரப்பில் பொதுவாக பேசும் பொழுது இவங்க எதுக்கு போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. அப்போ விஜய் மேலேயும் தப்பு, அதை ஒழுங்கா பாத்துக்காத அரசு மேலேயும் தப்பு, மக்கள் மேலேயும் தப்பு. இப்படிதான் இந்த பிரச்சனையை அணுகணும். சமஸ் கூட சொல்லியிருந்தார்ல, யாரெல்லாம் குற்றவாளிகள், கூட்டு பொறுப்புன்னு. அதுதான் செய்த குற்றத்தை விட இப்படி பேசுறது இதோட பெரிய கிரிமினல் குற்றம். இந்த மாதிரி பேசுறது போலீஸ் மேல என்ன குற்றம்? இப்ப நம்ம
மரியாதைக்குரிய மாண்பமை உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன கிரவுண்டுன்றீங்க? இந்த நீதிபதியை திட்டிருக்கிறாங்க, நீ எப்படி எடுத்த போன வந்த சிங்கிள் ஜட்ஜை. அந்த தீர்ப்புல மெஜாரிட்டி அது செந்தில்குமாரோட. ஆமா, கடைசி 3 பேரா இருக்குது. அந்த 3 பேரா மட்டும்தான் போலீஸு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அதிகாரிகள் ப்ரெஸ் மீட் எப்படி வச்சாங்க, ப்ரெஸ் மீட் வச்சு பேசினாக்கா அதுக்கப்புறமா நீங்க விசாரணை நடத்தி இங்க ஒழுங்கா நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த நீதிபதிகள். எந்த ஊர்ல ப்ரெஸ் மீட், ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து, அது உடனே வந்து என்ன சொல்றாங்க, மந்திரியோ அதிகாரிகளோ ப்ரெஸ் மீட் விசாரணை போடுறாங்க. அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்களா இல்லையா, பேசுறாங்களா இல்லையா? எல்லா இன்சிடென்ட்லையும் அதிகாரிகள் பேசுகிறார். இங்கே வந்து 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. அதிகாரிகள் என்னைக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க, 30ஆம் தேதி. இடைப்பட்ட நாட்களில் என்ன நடந்துச்சு? இடைப்பட்ட நாட்களில் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் மறுநாள் அறிவிச்சாங்க. தாவேகா வந்து இந்த சதி கோட்பாடுகளை எல்லாம் ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சு அது பிரபலமா ரொம்ப விரிவா போயிட்டு இருக்குது. அப்படிதான் நடக்குது. அந்த மாவட்ட செயலாளருடைய மனைவியே சொன்னாங்க, குத்துறாங்க நெஞ்சில போட்டு. சரி, இந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுன் வந்து நேபாளம், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மாதிரி புரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் கம்முன்னு இருக்கணும், கேட்டுக்கிட்டு. அருணா ஜெகதீசன் ஒரு 4 மாசம் கழிச்சு விசாரிச்சு என்னன்னு சொல்லட்டும், இல்லை அஸ்ராகாருக்கு விசாரிச்சு அப்புறமா சொல்லட்டும், அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணுமா? அப்படி கிடையாது. அப்படி யாரும் இருப்பதில்லை, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதிகாரிகள் வந்து ப்ரெஸ் மீட் வச்சது இந்த எதிர் பிரச்சாரம் இருக்கு இல்லையா, பொய் பிரச்சாரம், அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக தான். அவங்க விஜயை குற்றம் சாட்டவில்லை, நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்னாங்க. இப்படிதான் நடந்தது, ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணல, அது வந்து வீடியோ ப்ரூஃப் பண்ணாங்க, லைட் வந்து அதனால தான் போச்சு, நாங்கள் கரண்ட் கட் பண்ணல, கரண்ட் கட் பண்ணி எழுதி கொடுத்துருக்குறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஒரு பையன் மேலே ஏறினா அப்போ மட்டும் கட் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துட்டோம், அது இபி சொன்னது. ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் ஏன் பண்ணோம், இன்னைக்கு மாசுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு 22+3 25 ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ். அன்னைக்கு வந்து அவர் 16+3 அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு ஹெல்த் செக்ரட்டரி ப்ரெஸ் மீட்டில். ஆட்களை வரவழைச்சு செஞ்சோம் இந்த விளக்கம். அப்புறம் அவர் ஏடிஜிபி சொன்னார், எப்படி கூட்டினா எப்படி அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டாரு, கதவை சாத்திக்கிட்டாரு, 50 மீட்டர் முன்னால் நிற்க சொன்னா நிற்க மாட்டேன்ட்டான். இது எல்லாமே டைரக்டா இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும் அப்படின்றது அவங்களுடைய. அதுக்கு தான் இதை பற்றி நான் பதில் சொல்லி நிறைய பேசியிருக்கிறேன். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்லேயும் இதை கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அதிகாரிகள் வந்து ஃபேக்ட்ஸை சொல்கிறாங்க, அது எப்படி இன்வெஸ்டிகேஷனை பாதிக்கும். நாளைக்கு அஸ்ரா கார்கோ, அருணா ஜெகதீசனோ அல்லது இப்போ சிபிஐயோ இதே ஐஏஎஸ் அதிகாரி ஹோம் செக்ரட்டரி அமுதாவை, இந்த ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஹெல்த் செக்ரட்டரி அல்லது இபியில் அந்த அதிகாரி, அவங்கள கூப்பிட்டு விசாரித்து இப்போ அவங்க சொன்னதுக்கு மாற்றி ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுருங்க, அப்போ அவங்க குற்றம் சாட்டப்பட வேண்டியவர்கள். அதையே சொன்னாங்கன்னா அப்புறம் அதில் என்ன குற்றம் இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ இவங்க சொல்கிறது வந்து கீழே யார் மேலேயும் தப்பு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க போகலை, நீ சொன்னதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பொய்ன்னு நீங்கள் நிரூபிக்கணும். இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு இருந்தால் நீங்கள் நிரூபிங்க தாராளமாக, யார் வேணால் நிரூபிக்கலாம். அதனால ஃபேக்ட்ஸை சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குதே, அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்கன்றதுக்காக கொஞ்சம் மரியாதையாக பேச வேண்டியிருக்குது. அதுக்கு மேலே எந்த மதிப்புக்கும் உரியதல்ல, நாணயமற்ற தீர்ப்பு அது, சரிதானா? அது மாதிரி ஒரு தீர்ப்பு அது அதனால நான் சிபிஐக்கு மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு தலைமையில் அதிகாரிகளை போட்டிருக்காங்க. அதோட விடலை, அதில் இன்னொரு இக்கு வச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆமாம் சிபிஐ குழு விசாரிக்குமா, அதை வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி, அவர் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஜி ரேங்கில் உள்ள ஐபிஎஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு கேடர் வச்சுக்கலாம், ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாது. இப்படி ஒரு ஆர்டரை இதுவரைக்கும் இந்தியாவில் ஏதாவது போட்டிருக்காங்களா? அப்போ தமிழர்கள்ன்றவங்க யார்? கிரிமினல் ட்ரைபா, நோட்டிஃபைடு ட்ரைபா, நம்ப முடியாதவர்கள், பயங்கரவாதிகளா? இப்போ இஸ்லாமியர்களை பிஜேபி அரசு எப்படி பார்க்குதோ, அல்லது இந்திரா கொலையை ஒட்டி சீக்கியர்களை அரசு வந்து எப்படி பார்த்ததோ, அல்லது நார்த் ஈஸ்டில் இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறாங்களோ, அந்த கேட்டகரிக்கு இப்போ தமிழர்களை கொண்டு வந்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசு
தமிழ்நாட்டு வக்கீல்கள் இவங்க கோட்டை விட்டாங்க, அங்கே சரியாக வாதாடல, அது தனி கதை. அது இடைக்கால தீர்ப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வருவோம். இப்போ இவங்க என்ன செய்யணும்னா, இப்படி இது வந்து ஆர்டிகிள் 15 வந்து நான் டிஸ்கிரிமினேஷனுக்கான கிளாஸ். இது வந்து பச்சையாக டிஸ்கிரிமினேட்டரி. இந்த அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பை தூக்கி எறியப்படணும். அதுக்கு வந்து முறையிடணும். முறையிட்டு இது அப்பட்டமான முறையில் தமிழர்களுக்கு எதிரான நஞ்சை கக்கி இருக்கிறது இந்த தீர்ப்பு என்ற முறையில் தமிழ்நாடு அரசு இதை வெளியே பிரச்சாரம் பண்ணணும். உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தால் எது வேணா பேசலாமா? என்ன கொம்பா முளைச்சிருக்கு அவங்களுக்கு? இதை வந்து வெளிப்படையாக சாலையில் வைத்து கடும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். நம்ம நீதிமன்றத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அவ்வளவு கேவலமான தீர்ப்பு இது, கேவலமான ஆர்டர். இப்போ விஜய் கட்சி என்ன செஞ்சிருக்குன்னாக்கா, தமிழனை நம்பக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வாங்கியிருக்கு. தமிழ் அதிகாரிகள் நம்பத்தக்கவர்கள் அல்ல அப்படின்னு பிஜேபியும் இந்த தாவேக்காவும் தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. இதை விட நம்ம ஏற்கனவே தெரியும், பிஜேபி தமிழர் விரோத கட்சின்னு, தாவேக்காவும் தமிழர் விரோத கட்சி. தாவேக்கா வேணாம், தாவிகான்னு வச்சுங்க, தமிழர் விரோத கட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தீர்ப்பில் தான் இருக்குது. அப்படி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது இடைக்கால தீர்ப்பெல்லாம் இல்லை. இதுதான் ஆமா, நான் சொல்லியிருந்தேன். இது இந்த ஸ்டேட்டோட ஒரு எப்படி இடைக்கால தீர்ப்பு எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு தாங்க தீர்ப்பு கணக்கு விசாரணைக்கு வருது. அவங்க எல்லாம் பெட்டிஷன் போட்டுருக்குறாங்க. அரசு தரப்புல இருந்து வக்கீல்கள் ஆஜராகிறாங்க. இவங்க இந்த கதையெல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சந்து மாதிரி இடம் கொடுத்தாங்க, முழு எல்லாமே பொய். நிறைய வாட்டி பேசியாச்சு சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்கன்னா, இவங்க ஏதோ ஒன்று ரெண்டு மறுத்து அதை ஒழுங்கா சொல்லியிருக்கலாம், சொல்லலை. இதுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கினாங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இந்த ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லியிருக்கு. சோசியல் மீடியாவில் எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க. உங்களை கேட்டால், என்ன கேட்டால், யாராவது ஒரு திமுககாரனை கூப்பிட்டு கேட்டால் இதுக்கு அத்தனையும் பதில் சொல்லியிருப்பான். ஆனால் நம்ம வில்சனால் சொல்ல தெரியல அவருக்கு. அவர் கூட ஒரு 10 வக்கீல் எப்படியும் ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் முகுல் ரோத்கியையும் அபிஷேக் மனு சிங்வியை விட்டுருங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் எத்தனை லட்சம் ஃபீஸ் வாங்கிடுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் வயிறு எரியுது எனக்கு இதை பேசினாலே. எதுக்கும் பதில் சொல்லலை. நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லி அதை தாண்டி அந்த தீர்ப்பு கொடுத்தா வேற விஷயம். நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க அப்போ சரி கேட்குறாங்க. கேட்டுட்டு நியாயமாக இதில் என்ன செய்யணும்னாக்கா, அந்த தீர்ப்புலேயே சொல்லியிருக்கிறாங்க, இது முடிந்த முடிவல்ல, முதற் பார்வையில் பிரைமா ஃபேசி எங்களுக்கு வர இதிலிருந்து இந்த உத்தரவை போடுகிறோம். பிரைமா ஃபேசி என்ன உத்தரவு போட முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். பிரைமா ஃபேசி எங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு முதல் பார்வையில் பார்த்தா இது ஒழுங்காக நடக்கும் போல தோணலை, அதனால அஸ்ரா கார்க் விசாரணையை 1 வாரத்துக்கு நிறுத்தி வையுங்கள். இவங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுக்கு 2-3 நாளில் எனக்கு பதில் சொல்லுங்கள், அதை நாங்கள் பரிசீலிச்சுட்டு இறுதி உத்தரவு பிறப்பிக்கிறோம். அப்படி தானே சொல்ல முடியும், அதுதானே சொல்லியிருக்கணும். இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? அஸ்ரா கார்க் விசாரணை ரத்து, அருணா ஜெகதீசன் விசாரணையும் ரத்து, எல்லாத்தையும் சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அதுக்கு மேலே இப்படி ஒரு குழு போட்டிருக்கிறோம், இப்படியெல்லாம் விசாரிப்பாங்க. உங்களுக்கு வந்து 8 வாரம் டைம் கொடுக்குறோம் பதில் கொடுக்கறதுக்கு. எதுக்கு? நாளைக்கு கொடுன்னா கொடுத்துருக்கலாம், சாயங்காலம் கொடுங்கன்னா உட்காந்து எழுதி கொடுத்துருக்கலாம். இது என்ன 10 நாளாக இந்த கருமத்தை தானே பேசிகிட்டு இருக்கிறோம் எல்லாரும். இதை எழுதி கொடுக்கறது ஒரு பெரிய வேலையாது. கொடுத்துருக்கலாம். அதுக்கு 8 வாரம் நோட்டீஸு. அதுக்கப்புறம் வாய்தா போடுவாங்க. அதுக்குள்ளே இந்த விசாரணை இது வந்து நடக்கும். தேர்தல் வரைக்கும் இதை இழுத்துடலாம். ஒரு எலக்டோரல் கணக்கு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இல்லை தேர்தல் இல்லை, அப்புறமும் அன்புமணி கேஸ் எத்தனை நாளாக இருக்குது? எத்தனை வருஷமா இருக்கு? ஆமாம், இப்போ அன்புமணி 2 தான் வந்து விஜயோட ஃபியூச்சர்ன்றது ஒரு அன்புமணி ஃபியூச்சர் வந்து முடிஞ்சிருச்சு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த அன்னைக்கு ஃபியூச்சர் முடிஞ்சிருச்சு. அன்புமணி ஃபியூச்சர் தான் அவர் ஃபியூச்சரும். அதான் நான் திரும்ப சொல்றேன், அமித்ஷா வீட்டு வாசல்ல ஒரு பெஞ்சு போட்டிருக்குது. அதில் எடப்பாடி, அன்புமணி, செங்கோட்டையன், விஜய், ஆதவ் அர்ஜுன். இப்போ நான் தான் முதல்வர்னு அவர் சொன்னார். வேணா முதல்வராக போய் உட்காரலாம். அவர் முதல்ல நான் உட்காடுறேன், அடுத்து எடப்பாடி உட்காரட்டோன்னு உட்காரலாம். இதுதான் இனி விஜயோட கண்டிஷன். இதுதான் விஜயோட. ஏதாவது தனியாக இருந்தாலாவது நமக்கு அரசியல் வேணாம், நம்ம போகலாம். இப்போ அதுவும் பண்ண முடியாது. நீ சினிமாவுக்கும் போக முடியாது, சொந்தமாகவும் கட்சி நடத்த முடியாது. அதான் இப்போ கண்டிஷன், விஜயோட கண்டிஷன். இப்போ சிபிஐக்கு போயிருக்கிறதுனால முதல்ல சிபிஐ என்ன அந்த குழு இதுலேயே இருக்குது. இந்த நெரிசல் வழக்கை சிபிஐ விசாரிக்கும். இந்த நெரிசல் பிரச்சனை தொடர்பாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது ஒரு விதத்திலோ தொடர்புள்ள எதை பற்றியும் இந்த குழு விசாரிக்கலாம்.
அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அப்போ பனையூர் மட்டுமல்ல, பட்டினப்பாக்கம் மட்டுமல்ல, இன்னும் பலான அவர் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் விசாரணைக்குரியவை. அவரோடு சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் விசாரணைக்குரியவர்கள். அதனால் எல்லாரும் செல்ஃபோனை ஒப்படைக்க வேண்டியிருக்கும், லேப்டாப்பை ஒப்படைக்க வேண்டியிருக்கும், வீடை வந்து செக் பண்ணுவாங்க. அப்போ இந்த கரூர் மேட்டரை காட்டிலும் பயங்கரமான மேட்டர்கள் அங்கே கிடைப்பதற்கும் சிக்குவதற்குமான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் இனிமேல் தப்பிக்கிறது அப்படின்றத கனவிலும் நினைத்து பார்க்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. அதான் எதிர்காலம். இதில் நம்ம விஜயின் எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஒருவேளை இந்த கரூர் சம்பவமே நடக்கலைன்னு வச்சுக்கோம், அப்படி போகலாம். நடக்கலை அப்படின்னா இந்த 2026 தேர்தல் வரைக்கும் விஜய் தனியார் என்னார்னா ஓட்டை பிரிப்பார், அது திமுகவுக்கு சாதகம். கூட்டணி சேர்ந்தால் திமுகவுக்கு நெருக்கடி. இவ்வளோதானே மேட்ரு, இவ்வளோதான் மேட்ரு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது மேட்ரே இல்லை. இது எப்படி இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் அப்படின்ற அந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, கல்ட், அது வந்து தமிழ்நாட்டை கவ்வி இருக்கிற பேர் அபாயம். சரியா? நம்ம வந்து கவு பெல்ட்டு, வடக்கன்ஸு, அறிவில்லை, பான்பராக் வாயன், இப்படி பல விதமாக நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. அனைத்தையும் விட கேவலமான ஒரு கூட்டம் நம்ம ஊரில் இருக்குது. இதை நம்ம இதனால் கவனிக்கலை. இவங்கெல்லாம் ஹார்ம்லெஸ், சும்மா ஜாலியாக ஏதோ ரசிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுட்டு இருந்தோம். ஆனால் அது எப்படி வந்திருக்குது, இவ்வளோ அபாயகரமான ஒரு சக்தி அப்படின்றது இப்போ நம்ம இவ்வளோ ஒரு மரணம் நடந்து இத்தனை பேர் செத்து இருக்கும்போது ஸ்டாண்ட் வித் த கரூர் டிசீஸ்ட் அல்லது ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ் அப்படி ஹேஷ்டாக் போடாமல் ஸ்டாண்ட் வித் விஜய். விஜய் எவ்வளோ வருத்தமாக இருப்பார் தெரியுமா இல்லையா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்த போது அந்த படத்தை வச்சு எல்லா இடத்துலையும் மாலை போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. இப்போ எங்கேயாவது ஏதாவது பார்த்தீங்களா நீங்கள்? கிடையாது. அப்படி விஜய்க்கு இறக்கம் இல்லை, ஆதவர்ஜுனாக்கு இறக்கம் இல்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க ரசிகர்களுக்கும் கடுகளவும் இரக்கம் இல்லை. பிஜேபி வந்து இஸ்லாமியர்களை கொலை செய்து விட்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் அதை தாண்டி போகணும்னு பார்த்துருக்குறோம். இந்த குரூப் இருக்குதே, இது பெத்த அப்பா ஆகியே கொலை பண்ணிட்டு அப்படியே தாண்டி போகிற மாதிரி அப்படி ஒரு கல்ச்சரில் வளர்ந்துருக்கிற குரூப்பு. இப்போ விஜய் பிஜேபி இல்லை, எங்கே போனாலும் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கி பிஜேபி, நாளைக்கு அது, நாளைக்கு இதுன்னா கை காட்டுற இடத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி ஒரு அறிவே இல்லாத ஒரு கூட்டமாக இது வந்து வளர்ந்துருக்குது. இந்த கூட்டம்தான் பிஜேபிக்கு மிக பொருத்தமான காலாட்படை. ரொம்ப ஈஸியாக அந்த பக்கம் போயிடுவாங்க அவங்க. இது ஒரு மேட்ரே கிடையாது அவங்களுக்கு. சரிதானா? அதனால் நம்ம பெரியார் பிறந்த மண், இங்கே அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல. ஒரு இந்த வெள்ளத்துக்கு வந்து பிரீச்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு கரை உடையும் இடம்னு. தமிழ்நாட்டில் இந்த கோட்டை உடையிற இடம் எதுன்னாக்கா இது. இந்த இடத்த பிஜேபி பார்த்துருச்சு. அதனால தான் வானதி, தமிழிசை எல்லாம் வராது வந்த மாமணி அப்படின்னு சொல்லிட்டு குதூகலத்தில் இருக்கிறாங்க. அதனால் இதை எப்படி எதிர்கொள்வது, இதை எப்படி மாற்றி அமைப்பது என்பதை பற்றி தான் கவலைப்பட வேண்டும். ஒருவேளை கவலையே இல்லாமல் திமுக 2026 200 சீட்டே ஜெயிச்சாலும் இது ஒரு டேஞ்சர். எரிமலையின் மீது உட்கார்ந்து இருக்கிறோம். இதை எப்படி கையாள்வது என்பதுதான் நம்முடைய மிக முக்கியமான கவலையாக இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி. தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு கொடூரமான சம்பவம். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் விசாரிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நேற்று ஒரு கேஸ் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், டாஸ்மாகில் இடி. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் வந்து ஃபெடரலிசத்துக்கு எதிரானது என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அதே சுப்ரீம் கோர்ட்டில் அதே பில்டிங்கில் வேற ஒரு நீதிமன்ற அறையில் 2 நாள் முன்னால் விசாரணையே ஆரம்பிக்காத ஒரு வழக்கில் புலனாய்வுத்துறையின் விசாரணையில் என்ன குற்றம் என்று ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலையில் நேர சிபிஐக்கு கொடுத்து உத்தரவிட்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் நடைபெற்ற குற்றத்துக்கு தமிழன் விசாரித்தால் நீதி கிடைக்காது. தமிழ்நாட்டு புலனாய்வுத்துறை விசாரித்தால், லா அண்ட் ஆர்டர் என்பது மாநில பட்டியலில் இருந்தாலும் இவங்க விசாரித்தா நீதி கிடைக்காது, சிபிஐ விசாரித்தாதான் நீதி கிடைக்கும் என்று உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இப்போ மோடி அரசு அல்லது பாஜக அரசு ஆளும் மாநிலங்களில் ஒரு குற்றம் நடந்தால் அந்த விசாரணையை யாரிடம் ஒப்படைப்பது?
இன்டர்போல்ட்டையா? ஐநாட்டை கொடுக்கலாமா? எங்கே கொடுக்குறது? இல்லை அதை மாநிலத்துக்கிட்ட கொடுப்பீங்களா விசாரிக்கிறதுக்கு? தமிழன் விசாரிக்கக்கூடாது. அதானி கேஸு, அம்பானி கேஸு, மோடி கேஸு, அமித்ஷா கேஸ் எல்லாம் குஜராத்தியை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போடுவீங்களா? அல்லது அனைத்து சாதி அர்ச்சகர் கேஸை பாப்பா விசாரிக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுவீங்களா? அதனால இந்த உத்தரவு பல கோணங்களில் மிக கேவலமான, தமிழர் விரோத, ஃபெடரலிசத்துக்கு எதிரான, சட்டத்துக்கு எதிரான, கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு உத்தரவு. அந்த வகையில் இந்த உத்தரவை மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும். நம்ம விஜய்னு பார்க்குறோம், அதை விட கொடியது இந்த உத்தரவு. ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.